வந்து அடிக்கிறாங்களா? கள்ள வீடு அவங்க வந்து பெரிய ஆளுங்கன்றனால இவனை எதுவும் கேட்க முடியாதுன்னு அடிக்கிறாங்களா? எதுக்கு சார் முதல் வீடு புகுந்து அடிக்கிறாங்க? காசை வாங்கிட்டு இது பண்றாங்களா? என்ன சார் நடக்குது மேலும் காவல் நிலையத்துல? பட்டியல் இனம் என்பதால் எங்களை வீடு புகுந்து அடிக்கிறீர்களா என்று திமுக கவுன்சிலர்கள் மீது ஆக்ரோஷமாக புகார் அளித்திருக்கும் பெண்ணின் காணொளி இணையத்தில் பரவி வருகிறது. சமூக நீதியை காப்பதாக கூறிக்கொண்டு திமுகவில் நடக்கும் சாதி அட்டூழியங்கள் எல்லை மீறி வரும் நிலையில் பட்டியலினத்தவர்களை வீடு புகுந்து தாக்கும் அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்தது என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மணிகண்டன் இவங்கள வந்து வீடு புகுந்து அடிக்கிறாங்க சார். இதை வந்து பறையன்றனால அவங்க வந்து அடிக்கிறாங்களா? கள்ள வீடு அவங்க வந்து பெரிய ஆளுங்கன்றனால இவனை எதுவும் கேட்க முடியாதுன்னு அடிக்கிறாங்களா சார்? எதுக்கு சார் முதல் வீடு புகுந்து அடிக்கிறாங்க? வீடு புகுந்து அடிச்சுட்டு இப்ப என் மாமனாரத்துக்கு உள்ள வச்சிருக்காங்க. எந்த தப்பு பண்ணாத அவரையே உள்ள வச்சிருக்காங்க. இன்னும் மணிகண்டனையும் மனோகரனையும் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? அப்ப அவங்களோட காசை வாங்கிட்டு இது பண்றாங்களா? என்ன சார் நடக்குது மேலும் காவல் நிலையத்துல? என்ன நடக்குது? எனக்கு நியாயம் கிடைச்சாகணும். என் புருஷாங்க பாடுபட்டு கிடக்குறேன். என் மாமனாரத்துக்கு உள்ள வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ஜாலியா திரியறாங்களா அடிச்சு போட்டு? ஏன் நம்ம ஆளுகள்கிட்ட கேட்க மாட்டாங்களா? அவங்க பறையன கேவலமா? போலீஸ் என்ன காசு வாங்கிட்டு சப்போர்ட் பண்றாங்களா உங்களுக்கு? எனக்கு நியாயம் கிடைக்கணும். இப்ப அவங்க 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும். என் புருஷனை எப்படி அடிச்சாங்களோ அதே மாதிரி அவங்க அடிக்கணும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன். ட்ரெஸ் மாத்திக்கிறவங்க போலீஸ் உள்ள வந்தாங்க. போலீஸ் மாமா மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உள்ள வந்து ஏன் உள்ள நுழையிறாரு போலீஸ்? சேலை கட்டிக்கிட்டு இருக்கத வந்து ஏன் உள்ள நுழையிறாரு போலீஸ்? அது சட்டம் இருக்கா உள்ள நுழையலான்னு? ஒரு பொண்ணு சாரி கட்டிக்கிட்டு எதுக்கு உள்ள நுழையிறாரு? தப்புன்னு தெரியாது அந்த போலீஸ்க்கு. எனக்கு நியாயம் கிடைக்கணும். அவர் ஏன் உள்ள நுழைஞ்சாரு? எந்த பெர்மிஷன் இல்லாம ஏன் உள்ள நுழைஞ்சாரு? ஃபர்ஸ்ட் ஏன் என் மாமனாரை கைது பண்ணாங்க? அவங்க 2 பேர்த்தையும் ஏன் விட்டாங்க? மணிகண்டனை கவுன்சிலர் ஏன் விட்டாங்க? அவங்க காசு பணம் நிறைய வச்சிருக்காங்கன்னு விட்டுட்டாங்களா? இன்னைக்கே அவங்கள அரெஸ்ட் பண்ணி எனக்கு நியாயம் கிடைச்சாகணும் சார். போராட்டத்தை கைவிட மாட்டோம். தமிழ்நாடு காவல்துறைக்கு